வணக்கம். வாங்க சட்டம் பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பது வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்தியாவில் பதிவு செய்யப்படும் விவாகரத்து வழக்குகளின் சதவிகிதம் மற்றும் அதற்கான காரணங்கள். பொதுவாக திருமணம் மேரேஜ் நடக்கும்போது நம்ம பேரண்ட்ஸும் சரி நம்மளும் சரி கடைசி வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாழ்த்தும் போதும் கடைசி வரைக்கும் சீரும் சிறப்போடும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு தான் வாழ்த்துவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் திருமண பந்தம் அப்படின்றது விவாகரத்தை நோக்கி செல்லக்கூடியதாகவும் அமைஞ்சிருது. இந்தியாவில் இப்போ விவாகரத்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்னு நடிகரோ நடிகையோ இல்லை ஒரு பிரபலத்துக்கோ விவாகரத்து பற்றி செய்தியை பார்க்கும் பொழுது நம்ம அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுவோம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் குடும்ப நல நீதிமன்றங்கள், அதாவது ஃபேமிலி கோர்ட்ஸ் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 8 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்குது. ஃபேமிலி கோர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபேமிலி கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 ஃபேமிலி கோர்ட் சென்னையில் மட்டும் இருக்குது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த ஃபேமிலி கோர்ட்டை வந்து அமைச்சிருக்காங்க, அதிகரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விவாகரத்தோட சதவிகிதம் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் உங்களுக்கெல்லாம் நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்ம நாட்டில் நடக்கிற மேரேஜஸ்ல அப்ராக்சிமேட்லி 1.5% மட்டும்தான் விவாகரத்தில் முடியுது அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இதையே உலக அளவில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு இன்னமும் திருமணம் கலாச்சாரங்கள்ல பற்றோடு இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போன்ற நாடுகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது தோராயமா 100 திருமணங்கள்ல 40 திருமணங்கள் விவாகரத்துல முடியுது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வருது. ஆனா நம்ம இந்தியாவில் நடைபெற 1000 திருமணங்கள்ல தோராயமா 10 to 15 திருமணங்கள் மட்டும்தான் டிவோர்ஸ்ல முடியுது அப்படின்றது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். இந்த புள்ளி விவரங்களையும் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதாவது சுமார் 10 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1000 திருமணம் நடைபெற்றால் வெறும் 10க்கும் குறைவான விவாகரத்து டிவோர்ஸ் கேசஸ் மட்டும்தான் ஃபைல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1000 திருமணங்களுக்கு 10 to 15 வழக்குகள் பதிவாகுது அப்படின்றது சற்று கவலை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இதை பற்றி சைக்காலஜிஸ்டும் ஃபேமிலி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களால் தற்போது தன்னோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்றதுல சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிச்சிருக்கிறதும், பெண்கள் கல்வி அறிவு பெற்று பொருளாதாரத்தில் யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறதும், தனக்கு அடிமைத்தனமான சூழல் ஏற்படும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை இழக்க விரும்பாத பெண்கள் சில நேரங்களில் திருமண பந்தம் ஒரு பெரும் சுமையாக மாறும் தருணத்திலையும் விவாகரத்து தான் இறுதி முடிவு எடுக்கிறதால இந்த சதவீதம் கொஞ்சம் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் ஃபேமிலி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து விவாகரத்து பெறும் சூழல், அதாவது மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ்னு சொல்லுவோம், அந்த கேசஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதற்கு காரணமும் இரு தரப்போட பக்குவமும் பகுத்தறிவும் படிப்பறிவும் தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை இல்லை சந்தேகம் அப்படின்னு குடும்பத்துக்குள்ள வந்துடுச்சுன்னா கணவன் மனைவியிடையே சண்டை, அடிதடி இல்லை கொலை குற்றங்கள் வர நடக்கிறதா அதிகம் பார்த்துருப்போம். இப்பயும் நியூஸ்ல பார்க்குறோம், ஆனால் கொஞ்சம் குறைவாக ஆகியிருக்கு. படித்த தம்பதிகள் மத்தியில் இந்த மாதிரி முரட்டுத்தனமாகவும் மிருகத்தனமாகவும் சிந்திப்பதை தடுத்து 2 பேரும் தனித்தனியே தன்னோட வாழ்க்கையை சண்டை சச்சரவு இல்லாமல் சுமூகமாக அமைச்சுக்கலான்னு லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால இந்த டிவோர்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.